ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து க்ளீன் பண்ணி குக்கரில் ஒரு 6 விசில் விட்டேங்க. அதில் உப்பும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவுக்கு. இது கரண்டியில் உடைச்சிடலாம். ஆக்சுவலாக இது கையில் உடைக்கிறது நல்லது, ஏன்னா இந்த நார் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை எடுத்து மாற்றிடலாம். இப்போ நான் கையில் இப்போ செய்ய போகிறேங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா உடச்சிட்டேன் பாருங்கள், கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேங்க, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாம். மூணையும் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு மொத்தமே 2 டீஸ்பூன் ஆயில் போதும். பாருங்கள், பச்சை மிளகாயை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது சாட்டே ஆனதையும் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு. இந்த கலர் வரணும், அதனால நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும், அதனால ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துறேங்க இதில் கூட. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்குங்க. கடலை மாவு சேர்த்த வேண்டாம், அரிசி மாவு சேர்த்துருங்க. அப்போ தான் மேலால் கிறிஸ்பாக வந்துடும், ஏன்னா நம்ம வந்து ஆயிலெல்லாம் பொரிக்க போகிறதில்ல. அதனால் இது கூட இப்போ ஒரு பிடி மல்லித்தலை அறுத்ததும் ஆட் பண்ணிவிட்டுங்க. நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு பால்ஸ் மாதிரி பிடிச்சிடலாங்க. நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க. கொஞ்சம் கையில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. இப்போ பால்ஸ் மாதிரி உருட்டிடலாம். இந்த மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி வெடிப்பே இல்லாத மாதிரி நல்லா உருட்டிடுங்க. நல்லா அழுத்தி உருட்டிடுங்க, ஏன்னா இது வெந்ததுனால நம்மளுக்கு உள்ளேலாம் வேக வேண்டியதில்லை. நல்லா அழுத்தியே உருட்டிடுங்க, வெடிப்பே வரக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன். நான் இப்போ இது வந்து பனியாரக்கல்லில் தான் செய்ய போகிறேன். பாருங்க, பனியாரக்கல் வச்சுருக்கிறேன், சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் இதில் எல்லாமே ஊற்றுறேன். இந்த 1 டீஸ்பூன் எண்ணெயில் நான் எல்லாமே பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அது வரைக்கும் திருப்பி போட்டு பொரிச்சிடலாம். இது மூடி வச்சிடலாம். ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. அடுப்பு ஸ்லிம்மிலே இருக்கட்டும், ஏன்னா எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றாதனால தீஞ்சிடும். அதனால் ஸ்லிம்மிலே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு திருப்பி போட்டுட்டு நான் நடுவில் அப்பப்போ திருப்பி போட்டுருங்க. சீக்கிரம் ஆகிடும். இது மேலால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். இப்போ குவாரண்டைன் டைமில் யாரும் ஒர்க் பண்ணாததுனால ஆயிலில் பொரிச்சதெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டேஸ்டான ஒரு ரெசிபி ஆயிடுச்சு, ஹெல்த்தியும் கூட. இது பாருங்கள், நம்மளுக்கு திருப்ப வரலைன்னா 2 டீஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். மொத்தமே 6-7 நிமிஷம் போதுங்க இது வேகிறதுக்கு. எண்ணெயில் போட்டோம்னா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எடுத்து போட்டால் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் இதில், இந்த மாவில் வந்து. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, கிறிஸ்பாக இருக்குது. நான் இப்போ சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
நல்லா நடுவில் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்க, சர்வ் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது சாஸ் எதை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளே சாஃப்டாக இருக்குது, வெளியே கிறிஸ்பாக இருக்குது.